السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீட்டு கதவை தட்டுங்கள். அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வீடாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அண்ணன் தம்பி அல்லது சித்தி சித்தப்பா யாருடைய வீடாக இருந்தாலும் சரி, நமது நண்பர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி தேவைக்கு நாம் செல்கிற ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுதும் அவர்களுடைய முன் அனுமதி பெற்றுத்தான் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைய வேண்டும். அது நம்முடைய வீடாக இருந்தாலும் சரியே. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் பாருங்க. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீடு அல்லது உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறு வீட்டிற்கோ நீங்கள் செல்கிற பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் அனுமதியை பெற்று செல்லுங்கள். ஹத்தா தஸ்தஅனிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. அதற்கடுத்து அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அவர்களிடத்திலிருந்து பதில் சலாம் வருகிறவரை நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் நம்ம அக்காவோடு தானே, நம்ம அண்ணாவோடு தானே அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. இப்போ குறிப்பாக நம்முடைய வீடை வைத்துக்கொள்வோமே. இப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய மனைவி இருப்பார், நமது பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், நமது ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள். இப்போ நம்முடைய வீட்டிற்கு நாம் வருகிற பொழுது நம்முடைய வீடு திறந்திருந்தாலும் கூட நாம் வருகிற அந்த அடையாளத்தை நமது வீட்டாருக்கு தெரியப்படுத்த வேண்டும். உதாரணமாக, வீடு திறந்திருக்கிறது, வீட்டுக்குள்ளே தானே நான் போகிறேன், எதுக்கு பெல் அடிச்சுட்டு போகணும், வீட்டுக்குள்ளே தானே நான் போகிறேன், எதுக்கு நான் அனுமதி கேட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எதற்காக வேண்டி அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை கூறுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய இல்லத்திற்குள் நீங்கள் நுழைகிற பொழுது உங்கள் மனைவியை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஏன் தெரியுமா? பெண்கள் என்பவர்கள் தங்களுடைய இல்லத்தில் அவர்கள் சுய வேலைகளை பார்த்த வண்ணம் இருப்பார்கள். கிச்சனுடைய வேலைகளை பார்க்கலாம், அல்லது வீடை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கலாம், அல்லது மற்ற ஏதாவது ஒரு வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய முகங்களோ அவர்களுடைய ஆடைகளோ கொஞ்சம் அழுக்கு படிந்ததாக இருக்கலாம். ஒரு கணவன் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது தன்னுடைய மனைவி தான் எதிர்பார்த்தது போன்று இல்லாமல் கொஞ்சம் அழுக்கு படிந்து அசுத்தமான ஆடைகள் படிந்தவராய் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கணவனுக்கு முகசுளிப்பு ஏற்படும். வீட்டிற்குள்ளே வர்றோம், வீட்டுக்குள்ளே வரும்போது இப்படியா நிற்கணும்? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு இருக்கலாம், முகத்தை இப்படி அழுக்கு படிஞ்சு இப்படி ஆடையில் ஒரு பழைய ஆடையை கந்தல் ஆடையை உடுத்திட்டு இருக்கணுமா அப்படின்னு இன்றைக்கி நிறைய வீட்டு சொல்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்காக வேண்டித்தான் எப்படி சொல்வார்கள், உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் முன்னாடியே தெரியப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் முன்னாடியே தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் குறிப்பாக மேலாடை, அந்த மேலே ஷால் போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா நமக்கு தெரியாது. தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க கிச்சனில் எந்த மாதிரி இருக்கிறாங்க தெரியாது நமக்கு. வீட்டிற்குள் வந்த உடனே அவங்க அழுக்கு படிந்திருந்தால் நமக்கு கோபம் வரும். இப்படி இருக்கிறீங்களே, கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேணாமா அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஆண்களே, நீங்கள் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது அவளை பார்த்தால் அந்த பெண்மணி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும். மகிழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு நல்ல கணவனாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? ஆகையினால நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழைந்தால் கூட நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க.
அப்படி போனால் தான் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராது. ஒரு நல்ல நிலையில் நம்ம வீட்டில் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்களாம் இருப்பாங்க, வீட்டை சுத்தமாகவும் வச்சுருப்பாங்க. ஆஹா, காலையில் வேலைக்கு போன கணவர் மாலை சரியாக 6 மணிக்கெல்லாம் வந்துடுவார், வீட்டை சுத்தமாக வைக்கணும், நம்மளும் நம்ம நம்ம அலங்கரித்து வச்சுக்கிறணும், இல்லைனா அவர் ஏதாவது சொல்லுவார் அல்லது ஏதாவது திட்டுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுமா இல்லையா? அப்போ சில இடங்களில் சில கணவர்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேம்மா, என்னம்மா வாங்கி தரணும், இது வாங்கிட்டு வரணுமா கடையில் அப்படின்னு ஃபோனில் கூட கேட்பாங்க. வந்துட்டாங்க போல தெரியுது. அப்போ உடனடியாக மனைவி என்ன செய்வாங்க, தன்னை தயார்படுத்தி கொள்வார். வீட்டில் உள்ள பிள்ளைங்களிடத்தில் பாப்பா வந்துட்டுருக்குறாங்க, கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் செய்வாங்க. ஆகையினால எந்த ஒரு வீடாக இருந்தாலும் கண்ணியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்கள் மற்ற வீடுகளிற்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பதில் வரும் வரை அல்லது பதில் சலாம் வரும் வரை நீங்கள் அமைதியாத்து இருக்க வேண்டும். அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழைந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் நுழைந்து விடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் நற்போதனை பெறுவதற்காக வேண்டித்தான் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கூறப்படுவதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். அருமையான பெருமக்கள், எவ்வளவு அழகான நடைமுறைகளை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். ஆகையினால் இந்த நடைமுறை நமக்கு இலகுவான ஒரு நடைமுறை. இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வோம். அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையிலே நல்வழிப்படுத்தி கொண்டு நமது வாழ்க்கையை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.